இதுதான் காப்பி கொட்டை செடி. எஸ்டேட்டில் காப்பி கொட்டை செடி இன்னைக்கு தான் முத பார்க்குறாங்க. காற்று சேர்வராயன் மலை மாதிரி தான் ரொம்ப ஹைட்டு. சரி மேலே ஏறணும் பார்ப்போம். சேர்வராயன் மலை கோயில். முடவாட்டுக்கிழங்கு, அதை வந்து ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. பலாப்பழம் வாங்க வந்தாச்சு. ஏற்காடு பாருங்க, சேர்வராயன் கோவில் எடுத்துட்டு வந்தாச்சா. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே சரி ஏற்காடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் ஏற்காடு போனதில்லைங்க, அதனால் நானும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் ஏற்காடு அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேங்க. நாங்கள் வந்து ஓரளவுக்கு வீடியோ எடுத்துருக்குறேங்க, அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. செம்மையாக இருக்குங்க. ரொம்ப பார்க்குற இடமெல்லாம் வீடாகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தாண்ட நம்ம சேலம் மேய்ச்சல்லேருந்து வர முடியாது. மேட்டூர்லேருந்து அப்படி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளக்கல் எடுப்பாங்கல்ல, வீடாகவே. அடுத்த பாயிண்ட் போய் பார்ப்போம். ஏற்காட்டுக்கு வந்து கண்டங்கத்திரிக்காய் அது நிறைய வைத்தியத்துக்கு ஆகுது. அதனால கொஞ்சம் பழம் பொழிச்சுக்கலாம். இதுதாங்க கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. இது முள்ளு இருக்கும். ஆமாம், முள்ளு இருக்கும். மசாலா இருக்கணும், இல்லை முள்ளு குத்தி போகும். அதுதான் கண்டங்கத்திரி. அது அங்கே வந்து சின்ன சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து தட்டாஞ்சனிங்க தலை இலை எல்லாம் எப்படி நிறையா இருக்குது கண்டங்கத்திரி. என்ன கத்திரிப்பூ கலரில் அது பூ கத்திரிப்பூ கலராக இருக்குதுல்ல. இது என்ன பூ என்னன்னு தெரியல, ஆனால் அது ஒரு நல்லா அழகாக இருக்கு. அந்த செடி எடுத்துக்கலாம். சுண்டல் முள்ளு முள்ளா இருக்குது. என்ன செடின்னு தெரியல. அது என்ன செடி? சுண்டல் செடி. கண்ணாடி மாதிரி இருக்குது, ஆனால் முள்ளு இருக்கு. முள்ளு இருக்கு, ஆனால் கண்ணாடி மாதிரி பழம் எவ்வளோ அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது சுண்ட செடி. இதை பழத்தை நல்லா எடுத்துக்கோங்க, எவ்வளோ அழகா இருக்கு. அதான் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இதாங்க இந்த சுண்டைக்காய் அழகா இருக்குது பாருங்க. இது என்ன பூன்னு எனக்கு தெரியல, இது என்னன்னு. அழகா இருக்கு. கத்திரிப்பூ கலர்ல பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆஹா சூப்பரா இருக்குது. மூக்குத்தி மாதிரி இருக்குது, அழகா இருக்குது. மூக்குத்தி மாதிரி கத்திரிப்பூ கலர் சூப்பரா இருக்கு. இதுல நிறைய செடி அழகழகா இருக்குது. எஸ்டேட் வந்து சுத்தி பார்க்க வந்தாச்சு. பலகாய் பிடிச்சிட்டு இருக்காங்க. பொரிக்கிறாங்களா? அப்படின்னா பலாமரத்தை பார்த்த உடனே வாங்கட்டி நின்றுட்டாங்க. எஸ்டேட்டுக்குள்ள பலாமரங்குது, பலாமரத்தை பார்த்த உடனே நின்றுட்டாங்க. ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. ஓகே. பூலாஞ்சோலை. ஓஹோ, சரி சரி. சின்ன பழம் புட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த பழம். அது எங்கேயாவது இருந்தா கேட்டு பாருங்க, வாங்கிட்டு போகலாம். சரி வாங்க. இன்னைக்கு தான் நான் பலாமரத்தையே பாக்குறேன். பலாமரம் கூழாம்பழம் அது நல்லா இருக்கு. ஓகே, எஸ்டேட் வந்தாச்சு. காப்பி கொட்டை. இதுவா? காப்பி கொட்டை. இது கொட்டை ஏதாவது ஒன்று கொஞ்சம் தான் காப்பி கொட்டை வெட்டி எடுப்பாங்க. இதுதான் காப்பி கொட்டையா? அங்கே போய் பலாமரத்தில் பழம் அந்த மரத்து மேலே ஏறிட்டு இருக்க பொடி தான் வந்து மிளகு. இது அது பாருங்க, அங்கே அந்த மரத்து மேலே இது. ஆமாம் பாருங்க, அந்த மரத்து மேலே ஏறிட்டு இருக்குது மிளகு. இது காப்பி கொட்டை. ஒடிச்சு
காப்பி கொட்டை. நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் காப்பி கொட்டை. அந்த மரத்து மேலே ஏறிட்டு இருக்கிற செடிங்களாம் வந்து மிளகு, வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். பாருங்க இந்த பலாக்காய், பலாக்காய் பழமரத்தில் பழக்கா அது. இதுதான் காப்பி கொட்டை செடி. எஸ்டேட்டில் காப்பி கொட்டை செடி இன்னைக்கு தான் முத பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் முத நான் காப்பி கொட்டை செடி பார்க்குறேன். அது இல்லாமல் மிளகு அந்த இது மரத்து மேலே கொடி வந்து மிளகு கொடி. எது அந்த மரத்து மேலே அதுவும் காட்டுங்க. இந்த மரத்து மேலே இருக்கிறது தான் மிளகு செடி அப்படியே ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் ஹைட்டு பாருங்க, போக 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 போய்கிட்டே இருக்குது பாருங்க. தான் எவ்வளோ ஹைட்டு. அதான் அது ஏதாவது நீங்க வச்சு அவங்க பொடிப்பாங்க. ஒரு டைம் பொடிக்கிறப்ப பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த எஸ்டேட் தான் பாருங்க. ரோட் வந்து கிட்டத்தட்ட 20-30 அடி அகலம். காப்பி காப்பி பிடிங்க. அசா நோண்டி வந்துடுச்சு. ஓகே, வேரோட இருக்குது. ஓகே, கொண்டு போய் வைக்கலாம். இதெல்லாம் கூலிங்கில் இருக்கிறது. இங்கே வருமா என்னன்னு தெரில. வச்சு பார்ப்போம். போகலாம். எஸ்டேட்டை எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அவங்க கிளம்பிட்டாங்கப்பா, நிற்க மாட்டாங்க. நம்ம பின்னாடி ஓடிடுவோம். ஏற்காட்டில் இருக்கிற சேர்வராயன் மலை கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப குளிருங்க. அங்கே மேலே பாயிண்ட்லேருந்து பார்ப்போம். மேலே ஏறி பார்ப்போமா? செம்மையாகுதுல்ல? கோயில் போலாமா? போய் சாமி கும்பிட்டு முடவாட்டுக்கிழங்கு, அதை வந்து ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இதையும் போட்டு ஒரு ஓட்டம் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வைக்கணும். என்ன வேணாம், கடுகு வேணாம், வெங்காயம் வேணாம், கொதிக்க வச்சு கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா கை வந்து இது போய் இது வாங்கிக்கலாம். அதுவும் இப்போ போட்டு தருவீங்களா? தேன் போட்டு அதை எவ்வளோ? அது 70 ரூபா சார். தேன் போட்டு. ஓ சரி சரி. ஓகேங்களா? இல்லை அதை சூப் சாப்பிடலாம். சூப்பர் வாங்க, சூப் சாப்பிடலாம். இல்லை முடியலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு போய் பண்ணுறது அங்கே போய் பண்ணி இப்போ சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கு. சூப் செம்மையாக இருக்குது.
ம் எப்படி நல்லா இருக்கு தானே? ஓகே. இந்த மாதிரி டீ போடுறது வந்து நான் இந்த டைம் தாங்க ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன். அந்த சட்டி மண் சட்டி வந்து நெருப்பில் நல்லா காய போட்டுடுறாங்க. டீ எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றினா பொங்கி வருதுங்க. இந்த வீடியோ அப்படியே எடுத்தேன் போடலான்ட்டு, ஆனால் ரொம்ப பாட்டு வந்துருச்சு, அதனால் போட முடியலைங்க. நான் பேசி போடுற மாதிரி ஆகிப்போச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் டீ வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியில் ஊற்றினா பொங்கி வருது. பொங்கி வந்தோடனே அதை 2 ஆற்று ஆற்றி அதுக்கப்புறம் மண் பாத்திரம், மண் டம்ளர் அதில் ஊற்றி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி டீ வந்து மண் பாத்திரத்தில் டீ வச்சு அந்த மண் பாத்திரம் டம்ளரில் டீ குடித்தது நாங்கள் இது தாங்க ஃபஸ்ட்டு டைமு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீ குடிச்சிருக்கிறோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குடிச்சிட்டு கீழே கிளம்பியாச்சுங்க. ஆல்ரெடி பலாப்பழம் நான் கேட்டதுனால இங்கே ஒன்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. எவ்வளோ வெயிட் வருது? அந்த பழம், இந்த பழத்தில் பார்க்கலாம். பலாப்பழம் வாங்குறதுக்கு வந்துருக்காங்க. அந்த சின்ன பழம் அது எவ்வளோ வெயிட் வருது? நல்லா இருக்குமாக்கா? நல்லா இருக்குக்கா. அது 5 கிலோ வரும். சரி, அப்போ அந்த பழத்தை எடுத்துருங்க. ம் சரி, சின்ன பழத்தை எடுத்துருங்க. அத்திப்பழம் இருக்குது. அத்திப்பழம்லாம் என்ன பண்ணுறீங்க? ம் வாங்கிக்கலாமா? வாங்கிக்க. பலாப்பழம் வாங்க வந்தாச்சு. ஏற்காடு பாருங்க, சேர்வராயன் கோவில் அந்த வழியாக வந்து இந்த வழியாக வர இந்த கடை பழம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொண்டு போனதா இருக்கலாமாக்கா? இல்லை, நாளைக்கே இருக்கிற மாதிரி நல்லா கொத்து கொத்துன்னு சவுண்டு வரும். கொத்து கொத்துன்னு சவுண்டு வரும். சத்தம் ஃபுல்லாக வருதுங்களா? அப்படியே மந்தமாக கேட்கும். அப்படி வரக்குள்ள தான் இருக்கும். மந்தமாக கேட்கும். அப்படி கேட்கணுமா? அது பச்சையாவே இந்த வெள்ளையாவே ரேட் பேசி வாங்கியாச்சு. அது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே. ஓகேவா, நான் அனுப்பிட்டா? வாங்கியாச்சு. பாலடி மேச்சேரி. இங்கே சுற்றி பார்க்க வந்தாச்சா? ஏற்காடு சுற்றி பார்க்க வந்தாச்சு. போட்டிங் போகலாமா? போட்டுங்களாம் வருது பாரு. போகலாமா? உனக்கு தான் பயமாக இருக்குதுங்கறியா? அங்கே பாரு எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. என்ன எப்படி போகுது பற்றிய போட்டு? அதே சிங்கிள் போட்டு நம்மளும் போகலாம். அப்படியே மிதிச்சு படல் போட்டுக்கிட்டு படல் போட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி. அங்கே பாரு 2 பேர் வராங்க பாரு. 2 பேர் வராங்க பாரு. காலில் மிதிச்சிட்டு வருது. மெதுவாக அப்படியே காலில் மிதிச்சிட்டு வருது. அப்படியே பாரு ஒரு ரவுண்டு வராங்க. அது வந்து இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே போய் திருப்பி அப்படியே சுற்றிட்டு அங்கே போய் இறக்கி விட்டோம். அங்கே தான் எல்லாம் ஏறுறது இறங்குறது எல்லாம். மிதிச்சு போகிறது ரொம்ப லேட் ஆகும். அப்படி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. போலான்னு தோணுது, ஆனா போனா பயமாவும் இருக்கு. போட்டில் ஏறுறது போய் எல்லாம் டிக்கெட் தான். அங்கதான் போட்டு. ஆமா, வர அந்த இடம். தெரியுது. அந்த இடம் தான். சல்லுன்னு வருது. அது பாருங்களேன், குழந்தை பாப்பாலாம் எப்படி போறாங்க வர. சரி, கூட்டிட்டு வந்தீங்க, காட்டியாச்சு, அவ்வளோதான். ஓகே. புறப்படலாமா?
கிளம்பியாச்சு. வண்டி கிட்ட இடத்துக்கு கிளம்பியாச்சு. ம் ம் போட்டோ நான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு. கிளம்பியாச்சு. சரிங்களா, கிளம்பிடலாம். மதியானம் 3 மணி. ஓகே பாய். கோயில் வந்து ஏற்காடு போயிட்டு வர வழியில் இருந்ததுங்க இந்த முனியப்பன் கோயில். அப்படியே இந்த கோயிலையும் இறங்கி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே ஏற்காடு போயிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு சிவா டெக் சைடு கடைக்கு போய் துணி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் துணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு 4 புடவை, அவருக்கு 2 வேஷ்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. ஓகே ஓகே அப்படியே போயிட்டு புடவை எடுத்துட்டு வந்தாச்சு. ம் அப்புறம் வீட்டுக்கு வரும்போது லேட் ஆனதுனால ரைஸ் ஒன்று சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. கடைக்கு கூட்டிகிட்டு போய் ரைஸ் அங்கேயே சாப்பிட்லான்னாரு. இல்லை வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம், பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஏற்காடு போயிட்டு 4 புடவைங்க எடுத்துட்டு இதுதாங்க நாங்கள் எடுத்து போடுவேன். 100 புடவை அதனால எடுத்து தந்தாரு. நல்லா இருக்கா? 4 புடவை. இது வந்து 2 வேஷ்டி. சாமியார் வேஷ்டி. ஓகே. அப்புறம் ரைஸும் வாங்கி கேட்டார். நாக்கு மேல போய் சாப்பாடு செய்ய முடியாது அப்படின்ட்டு ரைஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க உறவுகளே, எல்லாரும் சாப்பிடலாம். ரைஸ், சிக்கன் ரைஸ். சூடா. ஓகே சரி சாப்பிடுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரைஸ், சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ். சரி ஓகே சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். ஓகே பாய். ஓகேங்க பாய். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.